Hi, I am Shabi from Machuba Kitchen. சுவையான டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாமா? 75 கிராம் நெய், 75 கிராம் ஆயில், 150 கிராம் ஆயிலும் நெய்யும் சேர்த்து 150 கிராம் இருக்கும். 1/2 kg பிரியாணி. ஸோ 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சது, 100 கிராம் ஸ்மால் ஆனியன், அதையும் கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ஆனியனை ரெண்டையும் எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட். கரம் மசாலா பவுடர் போடவே இல்லை, நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். 1/2 kg பிரியாணினால் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வரப்போ வேணாம் அப்படின்னா 2 போட்டுக்கலாம். 1/2 kg ரைஸ்க்கு 3 கிளாஸ் மெஷர்மெண்ட் வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் 5 கவுண்டிங்ஸ் கரம் மசாலா, பட்டை 5, கிராம்பு 5, ஏலக்காய் 5. ஸோ 3 கிளாஸுங்கிறனால 15 கவுண்டிங்ஸ் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இதுவும் நல்லா 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரையிங்கில் தான் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட். இப்போது தக்காளி, 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ பூண்டு 75 கிராம் பூண்டு அரைச்சது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேவைக்கேற்ற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்பப்போ. பூண்டு பேஸ்ட் இதுவும் 750 கிராம், இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தலை ரெண்டுமே சேர்த்து அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன கப்பு ஒரு 3 ஸ்பூன் வர்ற மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன். மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த ஆயில் வந்து மேலே வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறோம். இப்போது 1/2 kg பிரியாணிக்கு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம மட்டனோ சிக்கனோ எவ்வளோ ரைஸுக்கு ஈக்குவலாக போடுறோமோ அப்போது தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ 1/2 kg மட்டன் நீங்கள் போட்டு அதையும் நம்ம மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணுறோம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. கறி வேக வைக்கணும், அதனால் ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றி ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு, கொதிக்க வருது. இப்போது மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 கிளாஸ் ரைஸ்ன்னு சொன்னேன். ஸோ ஒரு கிளாஸுக்கு 2 கப் ஆஃப் வாட்டர். ஆல்ரெடி கறி வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் போட்டோம். ஸோ 5 கப் ஆஃப் வாட்டர். மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்க வரும். ஸோ இப்போ நல்லா கொதிக்க வந்தோடனே நம்ம அரிசியை ஊற வச்சிருந்த அரிசியை வந்து இதில் தண்ணி இல்லாமல் போடணும். அரிசியும் ரைஸும் நல்லா கலந்து வர மாதிரி ரெண்டுமே ஒன்று சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கடைசியாக தம் விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி லெவல் பண்ணிடணும் ரைஸ் எல்லாத்தையுமே. இப்போ நான் குக்கரில் தம் விட போகிறேன். அதனால் ஸ்டவ்வில் தோசை தவா தூக்கி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே குக்கரை தூக்கி வைக்கிறோம். 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு இருக்கணும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி ரெடி. வாவ், என்ன ஒரு கலர்!
நீங்களும் இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.